வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எங்க வில்லுப்பாட்டை பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமாம் வில்லினை பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமாம் வில்லினை பாட வந்தருள்வாய் கலை மகளே. காணாடு காத்தான் MCTM பள்ளியிலே பசுமை கிளிகளாய் பாட வந்தோம். பசுமையும் பாரம்பரியம் பற்றி பசுமை கிளிகளாய் பாட வந்தோம். பசுமையும் பாரம்பரியம் பற்றி. சரி ஸ்ரீநிதி, இந்த பசுமைனா என்ன, பாரம்பரியம்னா என்ன? பசுமை என்பது இயற்கையின் உயிர், பாரம்பரியம் என்பது நம்ம பண்பாட்டு அடையாளம். இது ரெண்டும் மனித வாழ்க்கையை வளப்படுத்தும் ரெண்டு சிறகுகள் அப்படின்னு சொல்லலாம். மரங்கள், காடுகள், நதிகள், மலைகள் ஆகியவை பசுமையின் அடையாளங்கள் ஆகும். அவை மட்டுமே நமக்கு சுவாசிக்க தேவையான காற்றை, குடிக்க தேவையான நீரை தருகின்றன. சரி லாவண்யா, அந்த பாரம்பரியம்னா என்ன? பாரம்பரியம் என்பது நமது முன்னோர்களின் அறிவு, அனுபவம் கலந்த வாழ்க்கை முறையாகும். உதாரணமாக பொங்கல் அப்படின்னு சொன்னாலே உழவருக்கு நன்றி தெரிவிக்கும் நாள். இந்த மாதிரி பல பண்டிகை இருக்குது. இது நம்ம பாரம்பரியத்தை சொல்லலாம். அது என்னென்ன பண்டிகை? அதை நம்ம பாட்டிலே பாடிடுவோம். பாடிடுவோம். பாரம்பரியம் நம்ம அடையாளம், பண்பாடு நம்ம பெருமை மனம். பொங்கல் கொண்டாட்டம் நன்றி பெரும் நாளாம். கார்த்திகை தீபம் ஒளியாய் வளர்த்து, ஆடி பெருக்கு நதி போற்று வீட்டுக்கு விருந்து. விழாவுக்கு சந்தோஷம், பாரம்பரியம் போற்றும் தமிழரின் ஆனந்தம். பாரம்பரியம் போற்றும் தமிழரின் ஆனந்தம். சரி, பாரம்பரியம் பத்தி பார்த்துட்டோம். பசுமைனா என்ன, அதை கொஞ்சம் சொல்லு ஸ்ரீநிதி. மரம் இதில் அடிப்படையான ஒன்று. அதுலேயும் குறிப்பாக மரம் நடுறது. நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு பள்ளியிலும் மரம் நடும் திட்டத்தை துவக்கி வச்சு அதன் மூலம் பல லட்சம் மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியிருக்கு. அதை நீ சொல்றதை விட பாட்டாவே பாடிடுவோமே. பாடிடுவோம். மரம் நட்டால் நிழல் கிடைக்கும், மண்ணணைந்தால் பசுமை வரும். காடு காப்போம், உயிரை காப்போம், நதி காப்போம், நீரை காப்போம். பசுமை இன்றி பூமி வறுமை, பசுமை இன்றி சுவாசமில்லை. பசுமை இன்றி வாழ்வு எதற்கு, பசுமையோடு வாழ்வோம் எப்போதும். பசுமையோடு வாழ்வோம் எப்போதும். பசுமையோடு வாழ்வோம் எப்போதும். பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. பசுமையும் பாரம்பரியத்தை பற்றி மிக அருமையாக பாடியாச்சு, சொல்லியாச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கை முழு வண்ணம். மரம் நடுறது பசுமைனா, மண்ணை போற்றுவது நமது பாரம்பரியம். பசுமை, பாரம்பரியம், மரம், செடி, கொடி, அதுலேருந்து விளைஞ்ச பாரம்பரிய உணவுகளை நமது மாணவர்கள் எப்படி உண்ணுறாங்க, அதை பள்ளி அளவில் எப்படி செயல்படுத்துகிறாங்க? என்ன சபை இப்படி கேட்டுட்ட? நம்ம தமிழக அரசு வருஷம் உணவு திருவிழா அப்படின்னு ஒன்று வச்சு நம்ம பள்ளியிலலாம் அமர்க்களம் படுத்துறாங்க. தெரியாதா உனக்கு? அப்படியா? என்னென்ன உணவுகளை மாணவர்கள் கொண்டு வர்றாங்க? அதை நம்ம பாட்டிலே பாடிடுவோம். பாடிடுவோம். கம்பை
இடித்து களியாக்கி கட்டி தயிரை கூழாக்கி மாவடுகை கொண்டு வரும் நமது பள்ளி மாணவர்கள் சோளங்குத்தி சோறாக்கி சொட்டு மோரில் கூழாக்கி சொம்பு நிறைய வைத்திடும் நமது பள்ளி மாணவர்கள் நெல்லை குத்தி உமியாக்கி எடுத்து அரிசி சோறாக்கி நெய்யில் பிசைந்து உண்பதற்கு அளித்திடும் நமது பள்ளி மாணவர்கள் நமது பள்ளி மாணவர்கள் நமது பள்ளி மாணவர்கள் நமது பள்ளி மாணவர்கள் நமது பள்ளி மாணவர்கள். ஓ, இவ்வளவு செய்கிறாங்களா? ஆமா, இது மட்டும் இல்லாம தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம், எல்லா பள்ளிகளிலும் முட்டையுடன் கூடிய சத்தான பாரம்பரியமிக்க உணவுகளை நம்ம தமிழக அரசு மேலும் மேலும் வழங்கி வராங்க. அப்போ பசுமையும் பாரம்பரியத்தில் நமது தமிழக அரசும் நமது பள்ளி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுறாங்க. அதில் எந்த அளவும் ஐயமில்லை. ஆமாம், பசுமையும் பாரம்பரியத்தை பற்றி மிக அழகா சுருக்கமாக சொல்லிட்டோம். நம்ம வில்லுப்பாட்டுக்கு மங்களம் பாடிடுவோமா? பாடிடுவோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட மங்களம் பாடி விடை பெறுவோம். மங்களம் பாடி விடை பெறுவோம். மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்ற சொல்லை மட்டும் வேதவாக்காய் மனதில் நிறுத்தி மங்களம் பாடி விடை பெறுவோம். ஆமா மங்களம் பாடி விடை பெறுவோம்.